இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோத்தபாரு தீ விபத்தில் 89 வயது மூதாட்டி மரணம், 70 பூனைகள் 5 நாய்களும் பலி. கிளந்தான் கோத்தபாருவில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 89 வயது மூதாட்டி உயிரிழந்தார். அவருடன் வீட்டில் பராமரிக்கப்பட்டு வந்த 70 பூனைகள் 5 நாய்களும் தீயில் கருகி மாண்டன. தீ பரவிய நேரத்தில் மூதாட்டியின் வளர்ப்பு மகள் வேலைக்காக வெளியே சென்றிருந்தார். அண்டை வீட்டார் மூதாட்டி உதவி கேட்டு கை அசைத்ததாகவும், ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உதவ முடியாமல் போனதாகவும் கூறினர். தீயில் 98 விழுக்காடு வீடு முற்றிலும் எரிந்து நாசமானது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. தென் பிலிப்பைன்ஸில் ஃபெரி கவிழ்ந்தது, 7 உடல்கள் மீட்பு. தென் பிலிப்பைன்ஸில் மசிலான் மாநிலத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற ஃபெரி கவிழ்ந்ததில் குறைந்தது 70 பேர் மரணம் அடைந்ததாக கரையோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று அதிகாலையில் ஜாம்புங்கா துறைமுக நகரிலிருந்து தென் பிலிப்பைன்ஸின் ஜோலோவுக்கு 332 பயணிகள் மற்றும் 27 ஊழியர்களுடன் அந்த ஃபெரி புறப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஃபெரி கவிழ்ந்ததை தொடர்ந்து 215 பேர் காப்பாற்றப்பட்ட வேளையில் 7 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னமும் காணவில்லை என அறிவிக்கப்பட்ட இதர 144 பேரை தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென் மின்டோனா மாவட்டத்தின் கடலோர காவல் படையினர் கமாண்டர் ரேடுவல் துவா தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பினாங்கில் 10வது மாடியிலிருந்து விழுந்து 15 வயது சிறுமி படுகாயம். பினாங்கு கெலகோரில் 15 வயது சிறுமி ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடியிலிருந்து விழுந்து படுகாயம் அடைந்துள்ளார். நேற்று மதியம் 1 மணி அளவில் வீட்டு ஜன்னலை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவர் தவறி கீழே விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது. எனவே பொதுமக்கள் யூகிப்பதையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதையும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாய்கா தன் எதிர்காலத்தை தீர்மானிக்க உரிமை பெற்றுள்ளது. சாஹித் தேசிய முன்னணியில் தனது எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க மாய்கா உரிமை பெற்றுள்ளதாக கூட்டணி தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறியுள்ளார். எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் தேர்வு. ஆனால் மாசிசா அம்னோ போல தேசிய முன்னணியின் அடிப்படை உறுப்பினர் என்ற வகையில் மாய்கா கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்றார் அவர். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைவது குறித்து விரைவிலேயே மாய்கா மத்திய செயலவை முடிவு செய்யும் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் முன்னதாக கூறியிருந்த நிலையில் சாஹித் அவ்வாறு கருத்துரைத்தார். பெரிகத்தானில் இணையும் மாய்காவின் விண்ணப்பத்தை PN உச்சமன்றம் ஏற்றுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மாய்கா பாரிசானில் நீடிக்குமா அல்லது பெரிகத்தானில் சேருமா என்பது தைப்பூசத்திற்கு பிறகு தெரிய வரும். சிங்கப்பூருக்கு அடிக்கடி செல்லும் மலேசியர்கள் STR உதவிக்கு தகுதியற்றவர்கள், நிதி அமைச்சு விளக்கம். சிங்கப்பூருக்கு அடிக்கடி செல்வோர் STR ரொக்க உதவித்தொகையை பெற தகுதியற்றவர்கள் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. மாதத்திற்கு 8 முறை அல்லது அதற்கு மேல் சிங்கப்பூருக்கு செல்வோர் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக கருதப்படுவர். எனவே அவர்களிடம் STR விண்ணப்பம் டிடாக் லுலூஸ் என காட்டப்படும் என துணை அமைச்சர் லியூச்சின் தாங் கூறினார். வெளிநாடுகளில் வசிப்போர், அவர்களின் வாழ்க்கை துணை வெளிநாடுகளில் வேலை செய்வோர், மேற்கல்வி பயில்வோர் போன்ற இந்த டிடாக் லுலூஸ் பிரிவில் வருவர். பெறுநர் மலேசியாவில் வசிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டே இந்த STR உதவி வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒருவர் தற்காலிகமாக வெளிநாடு செல்கிறாரா அல்லது அங்கேயே தங்குகிறாரா, வேலை செய்கிறாரா என்பதையெல்லாம் உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN முடிவு செய்யும். அதாவது மாதத்திற்கு 1 முதல் 7 முறை வெளிநாடு செல்வது, அதுவும் சிகிச்சை, ஆபத்து அவசரம், குறுகிய பணிகள் அல்லது குடும்ப காரணங்களுக்காக இருந்தால் அது அனுமதிக்கப்படும். அதே சமயம் லாஜிஸ்டிக் நிறுவனங்களில் லாரி ஓட்டுநர்கள் போன்ற மலேசியர்கள் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று வர வேண்டியிருக்கும் என்பதையும் அரசாங்கம் புரிந்து கொள்கிறது. ஆக இந்த விதிமுறையால் அவர்கள் பாதிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்யலாம். இவ்வாண்டு முழுவதும் அதற்கு வாய்ப்பு உண்டு. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் 2026 ஒரே போட்டியில் 3 பட்டங்கள் வென்ற மலேசியா. இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் 2026 பூப்பந்து போட்டியில் மலேசியா வரலாறு படைத்துள்ளது. ஒரே உலக தொடரில் தேசிய அணி 3 பட்டங்களை வென்றது இதுவே முதல் முறை. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் கோ ஜி ஃபே
நூர் இசுதீன் இந்தோனேசியாவின் ரேமன் இந்திரா மற்றும் நிக்கோலஸ் ஜாக்வினை 21-19, 21-13 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தி 3வது பட்டத்தை கைப்பற்றினர். உலக தரவரிசையில் 9வது இடத்தில் உள்ள ஷேஃபே இசுதீன் இஸ்தோரா செனையான் அரங்கில் இந்தோனேசிய ரசிகர்களின் தொடர் ஆரவாரத்தையும் கூச்சலையும் மீறி வெற்றி பெற்றனர். 158 1,58,256 ரிங்கெட் பரிசு பணத்துடன் அவர்கள் நாடு திரும்புகின்றனர். முன்னதாக சென் தாங் ஜி தோஇவி இணை டென்மார்க் ஜோடியை 3 செட்களில் வீழ்த்தி கலப்பு இரட்டையர் பட்டத்தை வென்றனர். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இந்திய பிரதமர் மோடி பெருமிதம். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்குவது இந்திய வம்சாவளி மக்களுக்கு பெருமை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். மலேசிய தமிழ் பள்ளிகளில் தமிழுடன் மற்ற பாடங்களும் தமிழிலேயே கற்பிக்கப்படுகின்றன. தெலுங்கு, பஞ்சாபி மொழிகளுடன் மற்ற இந்திய மொழிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இப்படி மலேசியாவில் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்படுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் உண்மையிலேயே மெச்சும்படியாக உள்ளது. இந்த மொழி கலாச்சார காப்பில் ஈடுபட்டு வரும் இம்மலேசிய இந்திய சமூகத்தினர் குறித்து தாம் பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது இந்தியா மலேசியா உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது என்றார் அவர். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையின் வானொலி மூலம் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வழியே நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அதன் ஆன்மீக நிகழ்ச்சியில் பேசிய போதே மலேசியா பற்றி அவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு ஜூலையில் அமலுக்கு வரலாம். குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் இணையத்தில் பொருத்தமற்ற உள்ளடக்கத்திற்கு ஆளாகும் அபாயத்திலிருந்து பாதுகாக்கும் முயற்சியாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான 16 வயது வரம்பு அடுத்த ஜூலை மாத தொடக்கத்தில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையாக அமல்படுத்துவதற்கு முன்னதாக அதன் சிறந்த முறைகளை அரசாங்கம் சோதிக்கும் வகையில் தற்போது அவ்விவகாரம் ஒழுங்குமுறை அனுமதி பரிசோதனை கட்டத்தில் இருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். ஆன்சா எனப்படும் இணைய பாதுகாப்பு சட்டத்திற்கு இணங்க தற்போது உள்ள நடவடிக்கை உள்ளதாகவும் பயனுள்ள அணுகுமுறைகளை அடையாளம் காண தள வழங்குநர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தியோனி சிங் தெரிவித்தார். நாங்கள் தள வழங்குநர்களுடன் கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளோம். எனவே தற்போது நாம் ஒழுங்குமுறை கட்டத்தில் உள்ளோம். வயது சரிபார்ப்பை செய்வதற்கான மிகச்சிறந்த பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான வழியை நாங்கள் தேடுகிறோம் என்றார் அவர். இன்று ஜொஹூர் கூலாயில் உள்ள புத்ரா உத்தாமா தேசிய பள்ளியில் பேப் எனப்படும் பள்ளி தவணைக்கான தொடக்கக்கட்ட உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார்.